லப்பர் பந்து. வாங்க சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல அன்பு, சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்கூல் பசங்க எக்ஸாம கூட சரியா எழுதாம அந்த ஊர்ல நடக்கிற கிரிக்கெட் மேட்ச விளையாட போறாங்க. இதை பார்த்து அந்த பஸ்ல இருந்த தாத்தாவும் எந்த டீம் கூட விளையாட போறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அன்புவும் எல்லா ஊர்லயும் 100 டீம் இருந்தாலும் ஒரு டீம் தான் ஊருக்கே அடையாளமா இருக்கும், அந்த மாதிரியான டீம் தான் ஜாலி பிரின்ஸ் டீம். சின்ன வயசுல இருந்து அந்த டீம்ல சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிறது எங்க கனவுன்னு சொல்ல, அப்படி கிரவுண்ட்ல அவங்க ரெண்டு பேருமே இறங்குறாங்க. அப்ப சரவணன் அன்புவை பார்த்து கருப்பையா சொன்னாரு, நீ வந்தா சரி, ஆனா நீ விளையாட போற அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு அன்புவை சொல்லிட்டு கருப்பையாவை பார்க்க வராரு. கருப்பையாவும் அன்புவை கூட்டிட்டு அவங்க டீம் ஜாலி பிரின்ஸ் கிட்ட போயிட்டு, இவன் நல்லா பவுலிங் போடுவான், நம்ம டீம்ல சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு காண்டான வெங்கடேசனும், இவனுக்காக நம்ம ஆளுங்களை வெளியில உட்கார சொல்றியா, அப்படியே உட்கார சொன்னா யாரு உட்காருவாங்க அப்படின்னு கேட்க, நான் உட்காரப்பா, எனக்கு என் டீம் ஜெயிக்கணும், கப்ப வாங்கி என் கையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பையா போயிட்டு வெளியில உட்கார, அதுக்கப்புறம் அன்புவை ஜாலி பிரின்ஸ் டீம் கூட விளையாட சொல்றாரு. வெங்கடேசன் கருப்பையா சொன்னதுக்காக அன்புவை டீம்ல சேர்த்துக்கிட்டாலும் தன்னோட ஆளுங்க கிட்ட, இவனுங்களெல்லாம் இப்ப கிரவுண்ட்ல விட்டா நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கா. இதை கிட்ட சரவணனும் அன்பு கிட்ட போயிட்டு, நான் சொன்னல ஜாலி டீம்ல முன்ன மாதிரி இல்ல, எல்லாம் சாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கருப்பையான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் டாஸ் போடுறதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, மத்தபடி எல்லாமே வெங்கடேஷ் தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் கூட ஜாலி பிரின்ஸ் டீம் கப் அடிச்சதே இல்ல. இதே மாரி இந்த பட்டிக்காட்டுல நடக்கிற மேட்சுக்கு இருக்கு கருப்பையா வர சொன்னாருன்னா, இங்க எவனுக்குமே ஒழுங்கா கிரிக்கெட் விளையாட தெரியாது, அதனால எங்கேயாவது அடிச்சு ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் இங்க வந்தாருன்னு சொல்றான். ஆனா இதையுமே காதுல வாங்காம அன்புவும் ஜாலி டீமுக்காக ஃபீல்டிங் பண்ண, அப்ப பேட்டிங் பண்றதுக்காக சச்சின் பாய்ஸ் டீமை சேர்ந்த கெத்துவும் கிரவுண்ட்குள்ள இறங்குறாரு. அவருக்கு விஜயகாந்த் பாட்டை போட்டு என்ட்ரி கொடுக்க அவரும் பேட்டை சொல்றாரு. இந்த ஏரியாவில எங்க மேட்ச் நடந்தாலும் இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாரு, அந்த அளவுக்கு வெறித்தனம் ஆடுவாரு. அவரை பார்த்ததும் சரவணன் அன்பு கிட்ட, உனக்கு இவர் மாதிரி தான் ஆகணும் ஆசை அப்படின்னு சொல்ல, அன்பும் முறைக்க அப்படியே மேட்சுமே ஸ்டார்ட் ஆகுது. போடுற பந்து எல்லாத்தையுமே கெத்து அடிச்சு வரட்டுறாரு. இதை பார்த்து அன்பும் வெங்கட் கிட்ட போயிட்டு, அண்ணே கெத்துக்கு ஆப்புல அடிக்க வரல, அதனால அங்க பால போட்ட மாட்டிப்பாரு அப்படின்னு ஐடியா கொடுக்க, அதுக்கு வெங்கட்டும், எல்லாம் எங்களுக்கு தெரியும், போய் ஃபீல்டிங் இல்ல அப்படின்னு துரத்தி விடுறான். அப்படி கெத்துவுமே அவுட் ஆக அன்பும் சரவணனும் டீம் கிட்ட கூட சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப கெத்துவோட பொண்டாட்டி யசோதாவும் டிராக்டர் ஓட்டிக்கிட்டு அங்கே வர, அவங்கள பார்த்ததும் கெத்தும் கிணத்துக்குள்ள போய் ஓடி ஒழிஞ்சுக்கிறாரு. யசோதாவுக்கு கெத்து கிரிக்கெட் விளையாடுறது சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம யசோதாவும் கெத்தும் 12வது படிக்கும் போது சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. கிரவுண்ட்ல இருந்த ஆளுங்களும் கெத்துவோட மச்சானும் கெத்தும் இங்க வரவே இல்ல அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் நம்பாத யசோதாவும், கமெண்ட்ரி பண்ற அந்த கொட்டைக்கு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் பயந்துகிட்டு கிணத்துல இருக்கிற கெத்த போட்டு கொடுத்துறாங்க. அதனால கெத்தும் எதையுமே பேசாம வந்து டிராக்டர்ல உட்கார, யசோதா வந்து டிராக்டர்ல ஏறி பிச்சு நல்லா உழுதுட்டு போறாங்க. இதை பார்த்த ஊருக்காரங்களும் வாயடிச்சு போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப லைவ்ல அன்புவோட வீட்டை காட்டுறாங்க. அவரு ஒரு சிஎஸ்கே வெறியன் போல, அதனால வீடுக்குள்ளவே மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு தோனியோட போட்டோவா வரைஞ்சு வச்சிருக்காரு. இதை பார்த்த லோக்கல் சேனலும் அவர்கிட்ட வந்து, எல்லாருக்கும் தான் சிஎஸ்கே பிடிக்கும், அதுக்கு நீங்க இப்படி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அன்புவும், எல்லாருக்கும் தான் பிடிக்கும், ஆனா எல்லாரை விடவும் எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு காட்டணும்ல, நாம எதை பண்ணாலும் கூட்டத்துல ஒரு ஆள் இருக்க கூடாது, தனியா தெரியணும்ல அப்படின்னு சொல்ல, பக்கத்துல இருந்த சரவணனும் மைக்க புடுங்கி, அன்பு கெஸ்ட் பிளேயரா விளையாடாத டீமே இல்ல, அதனாலதான் எல்லா கலர் செர்சியுமே வச்சிருக்கோம், அதுக்காக ஒரு செர்சி கடையவே அவங்க அம்மாவோட பேர்ல தொடங்கிட்டான் அப்படி சொல்றாரு. அப்படி கருப்பையாவும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் நடத்துற டோர்னமெண்டோட போஸ்டர் ஒட்டிக்கிட்டு, இந்த வருஷமாவது ஜாலி டீம் கப்படிக்கணும், நான் டீமை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஊர்க்காரனா, உங்க பொண்ணு ஆகிலாவ கிரிக்கெட் விளையாட வர்றீங்க, இப்ப போஸ்டர் விட்டுறீங்க, இன்னும் இந்த கிரிக்கெட் நீங்க விட மாட்டீங்க போல அப்படின்னு கேட்க, என்ன பண்றது வாழ்க்கையோட கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் அன்பு வர, அவரை நிறுத்தி கருப்பையாவும், போட்டோ இருந்தா கூட பேனர்ல போடணும், இது ஜாலி டீமோட 20வது வருஷ டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்குனே வேணானே அப்படின்னு அன்பும் சொல்ல, அதுக்கு கருப்பையாவும், இன்னைக்கு வேணும்னா 20-30 டீம் கூட நீ விளையாடலாம், ஆனா உன்னோட முத கேப்டனே நான் தான், ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னு சொல்ல, சரிண்ணே நான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு போறேன், போயிட்டு வந்து போட்டோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் போறாரு. அடுத்த அன்பும் அவரோட ஃப்ரெண்டு பிரகாஷோட கல்யாணத்துக்கு வராரு. அப்ப துர்காவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கல்யாணத்துல போற அந்த சாங்ஸ் எல்லாத்துக்குமே வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துதான் அன்புவுக்கு துர்காவை ரொம்பவே பிடிச்சு போகுது. அதனால அவங்க போடுற மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே அன்புவுமே போட, இதை துர்காவுமே பாத்துறாங்க. அதனால அன்புவும் சைலண்டா இங்கிருந்து போறாரு. அப்படியே பிரகாஷ் கட்டிக்க போற அந்த பொண்ணு கிட்ட, எல்லா சனி ஞாயிறுலயும் என் புருஷனை கிரிக்கெட் விளையாட விடுவேன், அதுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு பத்திரத்துல கையெழுத்து வாங்குறாங்க பிரகாஷோட கிரிக்கெட் டீம் ஆளுங்க. அப்படியே துர்காவுக்குமே அன்பு பிடிச்சிருச்சு போல, அதனால அவர்கிட்ட வந்து அவரை வம்புழுக்கிற மாதிரி பேசிட்டு, சாப்பிட தானே போறீங்க, எனக்கும் எங்க அன்னிக்கும் பக்கத்துல இடம் போட்டு வைங்க அப்படி சொல்ல, அன்புமே பந்திக்கு போயிட்டு உட்கார்ந்து இடம் போடுறாரு. அப்படியே துர்காவும் உங்க அண்ணிய சாப்பிட கூட்டிட்டு வராங்க. அப்பதான் அண்ணியும் அன்பை பார்த்து, என்னடா நல்லவனே இருக்க அழகாகிட்டே போற, நான் பாரு கல்யாணம் பண்ணிட்டு ஆன்டி மாதிரி ஆயிட்டேன் அப்படி சொல்ல, துர்காவும் அன்னிக்கிட்ட, இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதான் சொல்லிருக்கேன்ல ஸ்கூல்ல படிக்கும் போது ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவனும் பிளேம்ஸ் போட்டு பார்த்துட்டு சிஸ்டர்னு வந்ததும் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னல, அவன் இவன் தான் அப்படி சொல்ல,
இதை கேட்ட துர்காவும் சிரிக்கிறாங்க. அதனால அங்கிருந்து அன்புமே நைசா கிளம்புறாரு. அடுத்த நாள் கெத்துவோட வீட்டை காட்டுறாங்க. அவரோட பொண்ணுதான் துர்கா. துர்காவுக்கு கெத்துவோட அம்மாவும் தலை சீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப யசோதாவும் பக்கத்து வீட்டு பசங்க விளையாண்ட அந்த பந்து அங்க வரவும் அதை எடுத்து அருவாமனையில வச்சு கட் பண்ணி அவங்க கிட்ட தூக்கி போட்டுட்டு அவங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க வந்த கண்டுவட்டிக்கார ஐயா சாமியும் யசோதாவை பார்த்து 10 வருஷமாச்சு இது வரைக்கும் வட்டி மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, எப்ப அசல கட்ட போறீங்க அப்படின்னு கேட்க, தராம எங்க போக போறோம் அப்படின்னு கேட்க, நீ இதையே சொல்லிக்கிட்டு ஆனா உன் வீட்டுக்காரன் சம்பாதிக்காம எங்கேயாவது கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருப்பான், அவன் கெட்டது மட்டும் இல்லாம என் பையனுமே கெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் யசோதாவும் ஒருவேளை வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு மேட்ச் விளையாட போயிருப்பான் அப்படின்னு கால் பண்ணி கேட்க, அவரும் பெயிண்ட் அடிக்கிற இடத்துல பிஸியா இருக்கிற மாதிரி சீனை போட்டுட்டு போனை வச்சுட்டு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு கப் அடிக்கிறாரு. அந்த கப்பை கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வராம ஐயாசாமி பையன் அரவிந்த் கிட்ட கொடுத்துட்டு அவன் வீட்டுல வைக்க சொல்றாரு. அப்படி எங்க அன்பும் துர்காவோட அண்ணியை பார்த்து துர்காவோட நம்பரை வாங்க வராரு. ஆனா துர்கா அவனுக்கு முன்னாடி அன்போட நம்பர் அன்னிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படி அன்பும் துர்காவும் போன்லயே பேசி பேசி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கே கட் பண்ணி ஒரு நாள் கெத்துவோம் அவரோட சச்சின் பைசா கூட்டிக்கிட்டு தொழுதூர்ல கிரிக்கெட் விளையாட வராரு. அவர் பேட்டிங் பண்ண வரும்போது விஜயகாந்த் பாட்ட பாட சொல்லி அவரோட மச்சன் கமிட்டில பிரச்சனை பண்ண, அவங்களும் யாரு எவருன்னு தெரியாதவங்களுக்கு எல்லாம் பாட்டெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால காண்டான மச்சானோ ஊர் பேர் தெரியாத ஊருக்குள்ள விளையாட வராது அப்படின்னு சொன்னா கேக்குறாங்களா அப்படின்னு காண்டாகி அங்க இருந்து போறாரு. இத கெத்துமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆப்போனன்ட் டீம்ல கெஸ்ட் பிளேயரை விளையாட அன்பும் வரவும் அவருக்கு பாட்டு போட்டு வரவேற்கிறாங்க. இத பார்த்த சச்சின் டீம் ஆளுங்கெல்லாம் நம்ம ஊர்ல கெத்து அண்ணா மாதிரி இங்க அன்பு போல அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இல்லாத வரவேற்பு இன்னொருத்தனுக்கு கிடைக்குது அப்படின்னு கெத்துவோம் அன்பை பார்த்து முறைச்சுக்கிட்டு வர்ற பால அடிச்சு தூக்குறாரு. அது 2 தென்னை மரம் ஒசரத்துக்கு போகுது. இத பார்த்து எல்லாருமே கை தட்டி ஆரவாரம் பண்றாங்க. இத பார்த்த சரவணனும் ஒரு சந்தில வச்சு அன்பிக்கிட்ட, இந்த ஆளு விளையாண்டத 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இன்னும் 2 தென்னை மரம் ஒசரத்துக்கு அடிக்கிறான், இன்னும் மாறல, அதே மாதிரிதான் ஆடுறாரு அப்படின்னு அன்பு கிட்ட சொல்ல, அதே மாதிரி ஒண்ணு ஆடல, ஒரே மாதிரிதான் ஆடுறாரு, இப்படி அடிக்கிறாரு அப்படி அடிக்கிறாருன்னு சொல்றீங்களே, அவருக்கு ஆப் சைட்ல அடிக்க வராது, அவரும் அடிக்கிறாருன்னு காலிக்கே பந்த போடுறாங்க, இவரும் காட்டா மாதிரி தூக்கி தூக்கி அடிக்கிறாரு, ஒருத்தனும் ஆப் சைட்ல போட மாட்டாங்க, நான்லாம் போட்டேன்னு வச்சுக்க ஒரே ஓவர்ல விக்கெட் எடுத்துருவேன் அப்படி சொல்ல, இத சவுத்துக்கு பின்னாடி சரக்கு போட்டுக்கிட்டு இருந்த கெத்தோட மச்சான்னு கேட்டுட்டு வெளியில வர, அதை பார்த்து அன்பும் சரவணனும் எங்க நம்ம பேசுனதை கெத்து கிட்ட சொல்லிடுவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க. மச்சான நேரம் கெத்து கிட்ட வந்து இவனுங்க பேசிக்கிட்டு இருந்தது சொல்ல, அவரும் சண்டைக்கு போகாம அவங்க காதல விழுகிற மாதிரி சந்தையில பேசுற சின்ன பசங்களுக்கு எல்லாம் நம்ம பேசி என்னத்துக்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இது அன்புமே முறைச்சு பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. அப்படி அன்னைக்கு கெத்துவோம் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு வராம இருக்கவும் வேலை கொடுத்த அந்த ஓனரும் மேட்சுக்கு போன அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து கத்திட்டு போறாரு. இதனால யசோதாவும் ஃபுல் காண்ட்ல இருக்க, நைட்டு கையெல்லாம் பெயிண்ட தடவிட்டு வந்து கெத்துவோம் செம்ம வேலைப்பா அப்படின்னு பில்டப் விட யசோதாவும் பயங்கரமா திட்டி தீக்கிறாங்க. ஆனா எதையுமே கண்டுக்காம கெத்தும் அவங்க அம்மாவை சாப்பாட போட சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கூடவே யசோதா செஞ்ச ஸ்பெஷல் சாப்பாட பாக்ஸ்ல இருந்து போட்டு சாப்பிடுறாரு. அடுத்த நாள் கருப்பையாவும் டோர்னமெண்ட்டுக்காக காசை வசூல் பண்ண வந்திருக்காரு. அப்ப வெங்கட்டும் அவருக்கு கால் பண்ணி, என்னண்ணே பேனர்ல அன்பு போட்டெல்லாம் போட்டிருக்க, அவன் போட்டெல்லாம் போடுற மாதிரி இருந்தா எங்க போட்டெல்லாம் எடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறான். இங்க அன்பும் கெத்து சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கடைக்கு வந்து அவரோட அப்பாவும் சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சின்ன பசங்க மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பீங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆக வேண்டியதானே அப்படி சொல்ல, அந்த சின்ன பையன் அப்படி சொன்ன அந்த வார்த்தை அன்புக்கு பிடிக்காம இருக்குமோ, என்ன சின்ன பையன் சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சண்டைக்கு போறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு துர்காவை பார்த்து அன்பும் உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கட்டா அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி வாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா லவ் மேரேஜ்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக அன்பும் துர்காவோட அண்ணிய பிடிச்சி துர்காவோட அம்மா கிட்ட, மாப்பிள்ளை எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு துர்காவை பொண்ணு பக்கம் வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, துர்காவோட அம்மாவும் சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் அன்பும் அவரோட குடும்பத்தோட பொண்ணு பக்கம் வராரு. ஆனா வர வழியில கார் பஞ்சர் ஆகவும் பஞ்சர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அன்புக்கு தெரிஞ்ச ஒரு டீம் அந்த பக்கமா வராங்க. இத பார்த்து அன்பும் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனுங்களும் கெத்தன்ன டீமுக்கு எதிராக விளையாட கூப்பிட்டாங்க, அதான் போய்கிட்டு இருக்கோம், அவர் தான் இங்க ப்ரோ பிளேயராமே அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு கெத்து பேசின விஷயம் அன்புக்கு ஞாபகம் வர, யாரு சின்ன பசங்க அப்படின்னு இன்னைக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் கூட நானுமே மேட்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை மட்டும் பொண்ணு பார்க்க போக சொல்லிட்டு விளையாட போறாரு. இந்த பக்கம் பொண்ணு பார்க்க வந்தவங்கள துர்காவும் அளவுக்கு அதிகமா கேர் எடுத்து இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுக்க, யசோதாவும் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அன்பும் துர்காவும் லவ் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அன்போட ஃபேமிலியும் பலகாரம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட, நாங்க இங்க வந்ததே துர்காவை எங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி விடுங்க அப்படின்னு கேட்கட்டான் அப்படி சொல்ல, அந்த நேரம் பார்த்து கெத்துவோட அம்மாவும் அன்போட அப்பா அம்மா கிட்ட நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்க, யசோதாவும் அவங்கள உள்ள போக சொல்லிட்டு, எனக்கும் துர்காவோட அப்பாவுக்கும் சாதில எல்லாம் உடம்பாடு கிடையாது, அவர் வரட்டும் கலந்து பேசிட்டு சொல்றேன் அப்படி சொல்ல அவங்களும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் கிரிக்கெட் மேட்ச்ல கெத்துவ அன்பு விக்கெட் எடுக்க அன்பு மேல பயங்கரமா கோவப்படுறாரு கெத்து. அவரும் அமைதியாவே போக அந்த நேரம் பார்த்து சரவணனும் கெத்த கலாய்க்க, இத அவரோட மச்சான் பார்த்து காண்டாகி சரவணன் கிட்ட சண்டைக்கு போறாரு. ஒரு கட்டத்துல வயிற்றாகிறாரு கை தகராறு ஆகுது. கெத்துவும் அவங்களை பிரிச்சு விட்டுட்டு அன்புவை பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாரு. அன்புமே கெத்த பார்த்து
முறைச்சுக்கிட்டே போறாரு. சின்ன பையனை அடிக்க வந்துட்டா அப்படின்னு மச்சான அவமானத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க அவரு கூட கெத்துமே உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஐயாச்சாமியா விளையாட போன இடத்துல எதுக்கு அடிக்கிறீங்க, நீங்க கிட்டதும் இல்லாம ஏன் பெருமை சேர்த்து கிடைக்கிறீங்க அப்படின்னு சண்டை போட இதை கேட்டு கடுப்பான கெத்தும் அவரை புரட்டி எடுத்துட்டு மச்சான பார்த்து அந்த அன்பு பையனை அன்னைக்கு அடிச்சிருந்தா தோத்ததுல அடிச்சிட்டோம்னா இருக்கும், கமிட்டி கிட்ட சொல்லு ஃபைனல்ல அவனை எதிர்த்து ஆடுறேன்னு, மேட்ச்ல அவனை ஓட விடணும் அப்படி சொல்லி மச்சான சமாதானப்படுத்துறாரு. அன்னைக்கு நேற்று அன்பும் சாப்பாடு வாங்குறதுக்காக ஹோட்டலுக்கு போக அங்க கருப்பையாவும் அவரோட பொண்ணு அகிலாவும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்ப கருப்பையாவும் அன்பு கிட்ட உங்களோட வீட்டுல சிஎஸ்கே பிளேயர்ல வரைஞ்சாரு ஒரு ஆர்டிஸ்ட், அவரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுப்பா, கங்குலி போட்டவ வரையணும் அப்படி சொல்ல அதுக்கு அன்பும் அவ எதுக்குன்னு என் ஆளோட அப்பாவே ஒரு ஆர்டிஸ்டா, அவரோட நம்பரை என் ஆளுகிட்ட வாங்கி தரேன் அப்படி சொல்றாரு. அங்கே கட் பண்ணி அப்படி இங்க யசோதாவும் கெத்துவ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து கற்பூரத்தை ஏத்தி வச்சுக்கிட்டு சத்தியம் பண்ணு துர்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் மேட்ச் விளையாட மாட்டேன்னு, விளையாட போன இடத்துல ஐயா சாமியை போட்டு அடிச்சிருக்க, அடிதடி மட்டும்தான் இல்லாம இருந்துச்சு, இப்ப அதையுமே ஆரம்பிச்சிட்ட, ஒழுங்கா சத்தியம் பண்ணு அப்படி சொல்ல கெத்துவும் மனசுக்குள்ள ஃபைனல்ல அன்போ ஓட விட்டு மேட்ச கெத்தா முடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு யசோதாக்காக பொய் சத்தியம் பண்ணிட்டு என்ன இந்த மாப்பிள்ளை வீட்டு மேல மட்டும் எவ்வளவு ஆர்வம் காட்டுற அப்படின்னு கேட்க யசோதாவும் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு அட்ரஸ் கொடுத்தது நம்ம பொண்ணுன்னு சொல்ல அப்ப லவ்வா எங்கிட்ட துர்கா சொல்லவே இல்லை அப்படின்னு கெத்தும் சொல்ல அப்பா கிட்டே எல்லாத்தையுமே பொண்ணுங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே யசோதாவும் துர்கா கூட தன்னோட அம்மாவோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட துர்காவுக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு, இது மட்டும் கை கூடி வந்தா அந்த வீட்டை விட்டு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா அப்படி சொல்ல அவங்க அம்மாவும் யசோதாவோட அண்ணனுக்கு தெரியாம கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அவசரத்துல உன் புருஷன் மாதிரி எவனையாவது பிடிச்சு கட்டி வச்சிடாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அடுத்ததான் பஸ்ல துர்கா கூட வரும்போது கெத்துவோட அம்மாவும் துர்காவை பொண்ணு பாத்துட்டு போனாங்களே அவங்கள பத்தி விசாரிச்சியாப்பா அப்படின்னு கெத்து கிட்ட கேட்க அதுக்கு கெத்துவும் துர்காவை விருப்பத்துறதுக்காக அதெல்லாம் விசாரிச்சாச்சு, அந்த பையன் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்ட துர்காவும் அப்ப நீ விசாரிச்சிருந்தா உனக்கு அந்த பையனை கண்டிப்பா பிடிச்சிருந்திருக்கும், செம்மையா கிரிக்கெட் விளையாடுவானா உன்னை விட நல்லா விளையாடுவானா அப்படின்னு சொல்ல அதுக்கு கூட இருந்த அரவிந்தம் நம்ம கெத்தை விட நல்லா விளையாடுறதுக்கு தான் ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு சொல்ல கெத்துவும் அன்பதான் நினைச்சு சொல்றேன் போல அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒரு அற விடுறாரு. அவனுமே அமைதியா போறான். இதனா வரைக்கும் கெத்துக்கு அன்புதான் மாப்பிள்ளைனும் அன்புக்கு கெத்துதான் துர்காவோட அப்பான்னு தெரியாது. அப்படியே இன்னைக்கு நைட்டு சரவணனும் அன்பு கிட்ட வந்து எனக்கு நம்ம கெத்து நாளைக்கு நடக்க போற இந்த மேட்ச்ல வந்து பிரச்சனை பண்ணுவாருன்னு தோணுதுன்னு சொல்ல அவர் பிரச்சனை பண்ணா நாமளுமே பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு அன்பு சொல்றாப்ல. இதை கேட்ட சரவணனும் எனக்கு பயம் என்னன்னா உங்க மாமனார் வீட்டுக்கு நடக்கிற சண்டை தெரிஞ்சு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட போறாரு அப்படின்னு சொல்ல என் மாமனாரு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கிரவுண்டுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறத பாக்குறதா வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டரை கூப்பிட்டு வீடு ஃபுல்லாவே துர்காவுக்கு பிடிச்ச கலரா அடிக்க சொல்றாரு. அடுத்த நான் அனுபவமே துர்காவோட ஜாதகத்தை வாங்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வராரு. அப்பதான் துர்காவோட அப்பா தான் கெத்து அப்படின்னு அன்புக்கு தெரிஞ்சு போயிடுது. கெத்துவுக்குமே அன்பதான் துர்கா லவ் பண்ணிருக்கா அப்படின்னு தெரிய வருது. அப்படி அன்பும் ஜாதகத்தை வாங்கிட்டு அங்கிருந்து போக கெத்துவுமே அமைதியா ரூமுக்குள்ள போறாரு. அவரை பாத்துக்கிட்டே துர்காவும் உள்ள போயிட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க அதுக்கு கெத்துவும் என்னை விட அவன் நல்லா விளையாடுவான்னு அவன் சொன்னானா அப்படின்னு கேட்க அதுக்கு துர்காவும் அவன் சொல்லலப்பா நான் தான் இன்னைக்கு கிண்டலா சொன்னேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு கோவமா கெத்துவுமே மேட்சுக்கு கிளம்புறாரு. இதெல்லாம் மேட்சுக்கு வர வழியில மச்சான் கிட்ட கெத்துவும் சொல்ல அவரும் கோவமா கெத்தை இறக்கி விட்டுட்டு நேரம் சொல்லிடு மாமா எனக்காக அன்பு பையனை அடிக்க முடியாதுன்னு என் புள்ளிக்கு அவனை தான் கட்டப்பறன்னு சொல்லிடு மாமா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல கெத்துவும் எதுவுமே பேசாம இத்தனை வருஷமா என் கூட இருந்துட்டு அவளை தான் என்ன புரிஞ்சுக்கிட்டேல அப்படின்னு கோவமா சொல்லிட்டு மேட்ச் விளையாட போறாரு. அங்க ஆப்போசிட் டீம்ல இருந்தவங்களும் கெத்து எதிர் டீம்ல இருக்கிறத பார்த்துட்டு எப்படி தோத்த டீம்ல இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் எங்க டீமுக்கு எதிராக விளையாட வர்றீங்க அப்படின்னு சண்டை போட அதுக்கு அன்பும் அவரோட டீம் கிட்ட விடுங்கப்பா கெத்த ஆடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு காண்டான கெத்தோம் நீ என்ன எங்களுக்கு பிச்சை போடுறியா மேட்ச் ஆடணுமா வேண்டாமா அப்படின்னு அம்பே சொல்லிட்டோம் கண்டவெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்ல அன்பு ஹலோ யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு பாத்து பேசுங்க அப்படின்னு சொல்ல கடுப்படம் கெத்தோம் இந்த ஹலோகள் எல்லாம் போன்ல பேசும்போது வச்சுக்க மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அம்பேரும் மேட்ச் விளையாட வந்தா மேட்சை மட்டும் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த நேரத்துல அப்பாவும் கோவமா போனதுனால அன்புக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவரும் போன் எடுக்கல. அப்பதான் அங்க வந்து அரவிந்தா துர்கா கிட்ட நம்ம கெத்துவ அன்புன்னு ஒரு கெஸ்ட் பிளேயரு கெத்த மேட்ச்ல தோக்கடிச்சு அசிங்கப்படுத்திட்டான் அதுக்கு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்து கமிட்டி கிட்ட கேட்டு வாங்கி மேட்ச் ஆட போயிருக்காரு அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துல அன்பு கொடுத்த அந்த பேட்டி டிவில வர யசோதாவுமே அதை பாக்குறாங்க. அப்படியே இங்க கடைசி ஓவர் மேட்ச்ல கெத்து ஒரு ரன் எடுத்து கொடுத்தா அவரோட டீம் வின் ஆகும். அப்ப அன்பு தன்னோட 3வது பாலை போட வர அந்த மேட்ச்ல ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் பாலை அடிக்கிறதுக்கு முன்னாடியே கெத்து ரன் எடுக்கிறதுக்காக கிரீஸ்ல இருந்து பேட்டை எடுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஓடுறாரு. ஆனா அன்பு பால் போடவே இல்ல. கையில வச்சுக்கிட்டு ஸ்டெம்ஸ்ல தட்டி கெத்துவ அவுட் ஆக்குற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்துட்டு அவுட் பண்ணாம ஒழுங்கா பாலை பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாலை போட வராரு. இவன் பிச்சை போட்டு நம்ம ஜெயிக்கணுமா அப்படின்னு யோசிச்ச கெத்தும் பேட்டிங் பண்ணாமலே பேட்டை கிரவுண்ட்ல தூக்கி போட்டுட்டு ஒரு ஓரமா வந்து உட்கார்றாரு. இதை பார்த்த மச்சானோ அவன் விட்டு கொடுத்து என் மாமா ஆடணுமா சிலற மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்க கிடையாது நாங்க 20 வருஷமா நாங்க தான் கெத்து அப்படின்னு அன்போட டீமை வெறுப்பேத்துறாரு. அப்பதான் கமிட்டி கிட்ட பேசிட்டு வந்த பிரகாசம் அன்பு கிட்ட வந்து நம்மள பணத்தை மட்டும் எடுத்துக்க சொல்றாங்க அவங்க கப்பா எடுத்துக்கிறாங்களா அப்படி சொல்ல இவ்வளவு தூரம் பணம் வாங்கவா வந்தோம் நமக்கு கப்பதான் முக்கியம்னு சொல்ல
அதுக்கு பிரகாஷோட டீம்ல இருந்தவங்களும் அன்பை பார்த்து நீ கெஸ்ட் பிளேயர் தானே, அந்த மாதிரி நடந்துக்க, எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், சொந்த ஒரு ஜாலி டீம்லயே உன்னோட சேர்ந்து விளையாட முடியல, எங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அசிங்கப்படுத்த, இதை கேட்ட கெத்தோட மச்சானோ அன்பை பார்த்து ஓ சொந்த ஒரு டீம்லயே உன்னால விளையாட முடியலையா அப்படின்னு கலாய்க்க, கோவமான அன்பு மச்சான் அடிக்கிறாப்ல. ஆல்ரெடி கோவத்துல இருந்த கெத்தும் அன்பை போட்டு புரட்டி எடுக்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் செம்மையா அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து யசோதாவும் துர்காவும் அங்கே வராங்க. அப்பாவை அன்பு அடிக்கிறத பார்த்துட்டு துர்காவும் ஓடி போயிட்டு அன்புவை கன்னத்துல அரைஞ்சு சண்டையை நிறுத்துறாங்க. யசோதாவும் கெத்துவ பார்த்து கையெடுத்து கும்பிட்டு போதுண்ட சாமி, உன் கூட நான் வாழ்ந்தது இருக்கிற குறை காலத்திலேயாவது மரியாதையை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு, இனி நீ இருக்கிற தசை பக்கமே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து தன்னோட அம்மாவோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி இங்க யசோதா இல்லாதனால கெத்தோட அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. யசோதா வளர்த்த அந்த மாட்டுக்கு தண்ணி வச்சா கூட அதை குடிக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் யசோதாவோட அம்மாவும் என் மகளோட வாழ்க்கையை கெடுக்கணும்னே அந்த அன்பு பையன் பொண்ணு பார்க்க வந்திருக்கானே அப்படின்னு அன்புவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட துர்காவும் எதுக்கு அவனை திட்டுற, ரெண்டு பேரும் சேர்ந்துதானே அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு யசோதாவோட அம்மாவும் அது சரி, உங்க அம்மாவது கல்யாணத்துக்கு அப்புறமா தான் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சண்டை போடுறாங்க. அந்த நேரத்துல யசோதாவோட அண்ணன் கறிக்கடைக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு அன்புவும் துர்காவை தேடி அங்கே வந்து கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா போனை எடுக்கவே மாட்டாங்க துர்கா. அதே நேரத்துல அங்கே கெத்துவுமே யசோதாவை பாக்குறதுக்காக வராரு. அங்க அன்பு நிக்கிறத பாத்துட்டு இங்க இருக்கடா வந்து அப்படின்னு அவரை அடிக்க போக திரும்ப ரெண்டு பேத்துக்குமே கைகளை பாக்குது. ஊரே ஒண்ணு சேர்ந்து வேடிக்கை பாக்குது. அந்த நேரத்துல அங்க யசோதாவும் வர கூட்டமுமே கலைஞ்சு போகுது. அப்படி யசோதாவும் துர்காவை பார்த்து நான் ஒண்ணு உன்னை கட்டி போட்டு வைக்கல, நீ போறதா இருந்தா போ, சும்மா கண்டவன்லாம் வர வச்சு சண்டையை உண்டாக்காத அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அன்புவும் நான் ஒண்ணு சும்மா வரலைங்க, உங்க பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி ஒரு டிஃபன் பாக்ஸ கொடுக்கறாரு. அதை வாங்கின யசோதாவும் தூக்கி போடுறாங்க. அந்த பாக்ஸ கெத்துமே எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. ஏன்னா அந்த பாக்ஸ்ல தான் யசோதா கெத்துக்கு ஸ்பெஷலா கறி சமைச்சு வைப்பாங்க. அதோட ஞாபகார்த்தம் எடுத்து வச்சுக்கிறாரு. ஒரு பக்கம் அன்பும் துர்காவை பிரிஞ்சு கஷ்டப்பட, இன்னொரு பக்கம் கெத்தும் யசோதாவை பிரிஞ்சு வேதனைப்படுறாரு. அவங்களோட பிரிவை தாங்காம தினமும் அவங்களோட புடவையில தான் படுத்து தூங்குறாரு கெத்து. சரி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு கெத்தும் யசோதாவோட வீட்டுக்கு போக, தேவையில்லாதவங்கள இங்க வந்து என் நிம்மதியை கெடுக்காதீங்க அப்படின்னு யசோதாவும் சொல்ல, அதனால கெத்துவுமே திரும்ப வந்துடுறாரு. என்னதான் யசோதாவும் கெத்த திட்டி அனுப்புனாலும் அவரோட சட்டையோட வாசனை இல்லாம அவங்களாலுமே தூங்க முடியல. அந்த அளவுக்கு கெத்துவ லவ் பண்றாங்க போல. அப்படி ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற துர்காவை பாக்குறதுக்காக அன்புமே சரவணோட ஜெராக்ஸ் கடையில இருந்து கிளம்புறாரு. இத அங்க ஜெராக்ஸ் போட கொடுத்த கருப்பையாவுமே பாத்துட்டு சரவணன் கிட்ட என்னடா 2 வாரம் அன்பு சரியில்லையே, விளையாட போன இடத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்க, எல்லாமே உன் டீம் ஆளாத அப்படின்னு சரவணன் சொல்ல, ஆமா ஜாலி டீமை பத்தி தப்பா பேசிருப்பாங்க, அதனாலதான் பையன் சண்டை போட்டுருப்பான் அப்படின்னு கருப்பையாவும் சொல்ல, அதை கேட்டு சரவணன் நக்கலா சிரிக்கிறாப்ல. என்னடா சிரிக்கிற, அவனை என் டீம் தானே, சொல்ல போனா என் தம்பி மாதிரி தானே பாக்குறேன் அப்படின்னு கருப்பையாவும் சொல்ல, என்னென்ன பேசுற, ஒண்ணு தம்பின்னு சொல்ல இல்ல விடு, என்ன தம்பி மாதிரி, அந்த மாதிரி தான் இங்க பிரச்சனையே, அசிங்கமா பேனர்ல இருந்து அவன் போட்டோவை எடுத்துட்டு இப்ப வந்து பேசுற அப்படின்னு சரவணன் கேட்க, அதுக்கு கருப்பையாவும் ஏய் என்னடா இப்படி பேசுற, இதனால் வரைக்கும் அவனை என் டீம்ல விளையாட தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவதான் வெங்கட் இருக்கேன், ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, பிரச்சனை வந்தா வரட்டும், உனக்கு தெரியும்ல யாரு விளையாண்டா டீம் ஜெயிக்கும்னு, அப்ப அன்பு கண்டிப்பா வேணும்னு வெங்கட் கிட்ட சொல்லு, ஆனா நீ சொல்ல மாட்டேன், ஏன்னா வெங்கட் உனக்கு தம்பி, ஆனா அன்பு உனக்கு தம்பி மாதிரி, இதெல்லாம் எப்படி தெரியுமா, எனக்கெல்லாம் நிறைய எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா நான் யாரையுமே எஸ்சியா பாக்குறது இல்ல அப்படின்னு ஒரு கூட்ட சுத்திமே, அந்த மாதிரி வெங்கட கூட நம்பிடலாம்ப்பா, ஆனா உன்ன மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ப முடியாது வேஷம்னு சொல்ல, எதுவுமே பேச முடியாத கருப்பையாவும் ஜெராக்ஸுக்கு காசை கொடுத்துட்டு வராரு. அதை பார்த்த சரவணனும் என்ன இது புதுசா, நான் உங்க அண்ணனை தானே பாக்குறேன் அப்படி சொல்ல, அங்கிருந்து கருப்பையாவும் எதையுமே பேச முடியாம கிளம்புறாரு. இங்க துர்கா கிட்ட வந்த அன்பும் எங்கிட்ட பேசவே மாட்டே அப்படின்னு கேட்க, அதுக்கு துர்காவும் உனக்கு என் மேல இருக்கிற லவ் பெருசு இல்ல, எங்க அப்பா மேல இருக்கிற ஈகோ தான் பெருசு அப்படின்னு கேட்க, ஓ மேல இருக்கிற லவ் தான் பெருசுன்னு அன்பும் சொல்ல, அப்ப எங்க அப்பா கிட்ட வந்து சொல்லணும் நீ தான் மாப்பிள்ளன்னு அப்படின்னு துர்காவும் சொல்ல, அதுக்குன்னு உங்க அப்பாவோட காலையே வந்து விழ சொல்ற அப்படின்னு கோவப்பட, உன்ன எனக்கு எதுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிற, எங்க அப்பானா எனக்கு உசுறு, நீ பண்றது பேசுறது எல்லாமே எங்க அப்பா மாதிரி இருந்துச்சு, ஆனா நீ அதே அடிப்ப நான் உன்னை வந்து கட்டிக்கணுமா, இப்ப கூட எங்க அப்பா கிட்ட போயிட்டு நீ தான் வேணும்னு சொன்னா அதுக்கு பிடிக்கவே இல்லையோ அது ஒத்துக்கும், எல்லாத்தையும் விட நான் தான் உசுறு, எங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்கணும், அதுவா வந்து சொல்ற வரைக்கும் நானா உன்கிட்ட பேச மாட்டேன், நீயும் பேசாத அப்படி சொல்லிட்டு போறாங்க. அப்படி அன்பும் எப்படி கெத்துக்கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் சாரி கேட்கலான்னு போறாரு. ஆனா எல்லா ட்ரையுமே சொதப்பல முடியுது. அந்த இடத்துல கருப்பையாவும் அன்புக்கு கால் பண்ணி நாளைக்கு கிரவுண்டுக்கு வாப்பா பேசணும் அப்படி சொல்றாரு. அடுத்த நாள் அன்புமே கிரவுண்டுக்கு வர அவரை கூட்டிட்டு போயிட்டு வெங்கட் கிட்ட 20வது டோர்னமெண்ட் நடத்துறோம்ல, நம்ம ஜாலி டீமோட ஓப்பனிங்ல இருந்து விளையாண்ட கெத்தா இருக்கணும் அப்படின்னு கருப்பையாவும் சொல்ல, இந்த ஐடியா உனக்கு யார் கொடுத்தது அன்பா அப்படின்னு வெங்கட் கேட்க, யாரு கொடுத்தா என்னப்பா, இங்க இருக்கிறதுலே அதிகம் கிரிக்கெட் தெரிஞ்ச ஒரே ஆள் அன்புதான், அதனால அவனை டீம்ல சேர்த்துக்கிட்டு மேட்ச் விளையாடலாம், கேப்டன்ற முறையில நான் சொல்றேன், அவன் கூட சேர்ந்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆடுங்க, விருப்பம் இல்லாதவன் டீமை விட்டு வெளியில போங்க அப்படின்னு கருப்பையாவும் சொல்ல, இதை கேட்ட வெங்கட்டும் என்னென்ன காமெடி பண்ற, டீம்ல ஆள் அதிகமாயிட்டா தூக்குற முதலே உன்னதான், நீ கேப்டனா அப்படின்னு சொல்லி கலாய்க்க அவன் கூட இருந்த எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போதான் அன்பும் வெங்கட் கிட்ட சரி
விடுனே, நான் ஜாலி டீம் கூட விளையாடுறதுக்காக ஒரு டீமை கூட்டிட்டு வரேன், அவங்க கூட விளையாடுறேன், அந்த டீமுக்கு கருப்பியா தான் கேப்டன் சொல்ல, சரி நீ ஜெயிச்சு காட்டினா இந்த ஜாலி டீம் உன்னோடது, இல்லனா வாழ்க்கையில கிரிக்கெட்டை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது, இந்த கிரவுண்ட்ல காலையுமே வைக்க கூடாது அப்படின்னு வெங்கட்டும் சொல்ல, உடனே அன்புவும் காசை எடுத்து கொடுத்துட்டு அவங்க டீமுக்கு என்ட்ரி போட சொல்றாரு. அதுக்கு வெங்கட்டும், வேணாப்பா ஓசிலே விளையாடுங்க, அப்படி எந்த டீமை தான் நீ கூட்டிட்டு வரேன்னு பாப்பா அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்புறாரு. அடுத்த நான் கெத்துவோட அம்மாவும் யசோட வீட்டுக்கு போயிட்டு, நீ இல்லாம என் பையன் ரொம்பவே கஷ்டப்படுறாமா, நானும் எந்த மாதிரி எப்ப போறோம் தெரியாம முழிக்கிறமா, நீ இல்லாம வீடு மாதிரி இல்லமா, வாமா வீட்டுக்கு அப்படி சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த நேரத்துல ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் நடத்துற அந்த டோர்னமெண்டோட முத மேட்ச் ஆரம்பிக்க அன்புவும் கருப்பையாவோட பொண்ணையுமே டீம்ல சேர்த்துக்கிறாரு. அது பிடிக்காம அவரோட டீம்ல இந்த 2 பேரும் மேட்ச் ஆடல அப்படி சொல்லிட்டு போக, இந்த பக்கம் சரவணனும் எதுக்கடா பசங்க விளையாடுற அந்த டீம்ல பொம்பல் பிள்ளை அப்படின்னு கேட்க, அதுக்கு அன்புவும் அன்னைக்கு வெங்கட் என்ன டீம்ல சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு கோவப்பட்ட, இப்ப அதே தன்னோட அகிலாவை சேர்த்து வைக்குமே நீ பண்ற அப்படின்னு சொல்ல, அது சாதி திமிர்றா அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்ப இது மட்டும் என்ன ஆம்பளை திமிரா அப்படின்னு அன்புவும் கேட்டுட்டு கருப்பையாவை பார்த்து, நம்ம டீம்ல 2 பேர் குறையறாங்க அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து கருப்பையோட கிட் பேக்க கெத்துவுமே எடுத்துட்டு வர, அதை பார்த்த அன்புவும் இவரை விளையாட சொல்லி கேளுங்க அப்படின்னு கருப்பையா கிட்ட சொல்ல, கருப்பையாவும் கெத்து கிட்ட வந்து எங்க டீம் சார்பா விளையாட வாப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கெத்தும் வேணான்னு சொல்றாரு. அதனால அன்புவும் கெத்துவ விளையாட வைக்கிறதுக்காக கருப்பையாவை பார்த்து, அண்ணே அவரெல்லாம் லப்பர் பந்தே தக்க துக்கம் விளையாடுவாரு, இது காக்பாலு, விளையாட கூப்பிட்டா வருவாரா அப்படின்னு சொல்ல, ஈகோவை தூண்டுற மாதிரி பேசுனதுனால கெத்துவும் கருப்பையா கிட்ட உங்க டீமுக்காக நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த மேட்ச்ல அன்புமே ரன் அவுட் ஆக ஒரு கட்டத்துல கெத்துமே அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் கருப்பையாவும் அவரோட பொண்ணு அகிலாவும் களத்துல இறங்கி அவங்க டீமை ஜெயிக்க வச்சு அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க. அப்படி கிரவுண்டுக்கு வெளியில பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்புக்கு ஒரு கால் வர, அந்த போனை ஒருத்தர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஆள் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இத கெத்துமே பாக்குறாரு. அப்ப கூட இருந்த மச்சானும், ஒரு துபாய் மாப்பிள்ள துர்காவை ரொம்ப நாளா பொண்ணு கட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த வாரம் சண்டே வர சொல்ல அப்படின்னு கெத்துமே சொல்றாரு. அங்கே கட் பண்ணி, அன்னைக்கு நேற்று துர்காவுக்கு கால் பண்ணி உன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுன்னு சொல்ல, கை தவறி டச் ஆகி கால் வந்திருக்கும் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆனா பேசணும்னு தான் கால் பண்ணிருக்காங்க போல. அப்படியே வீட்டுக்கு வந்து கெத்துவோம் வீட்டுல யசோதா இருக்கிறத பார்த்துட்டு அழுதுகிட்டு, என்னை ஏமா விட்டுட்டு போன, நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு கட்டி பிடிக்க, அதான் நான் வந்துட்டேன்ல எதுக்கு அழுகுற அப்படின்னு சமாதானம் பண்றாங்க. அடுத்த நாள் அன்பும் கெத்தும் மேட்ச் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் துர்காவோட அம்மாவும் மாமியாரை கூட்டிக்கிட்டு துர்கா நர்ஸா வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வராங்க. அப்ப அன்போட அம்மாவும் அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு செக்கப்புக்கு அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்களும் துர்காவோட அம்மாவை பார்த்துட்டு, பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவனால வர முடியல, மத்தபடி என் பையனை பத்தி ஒரு பிள்ளை விசாரிச்சு பாருங்க, அவன் கெட்டவன்னு எவனாவது சொன்னா பொண்ணு தர வேணாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு துர்காவோட அம்மாவும், சரி உங்க பையனுக்கு கால் பண்ணி உங்களுக்கு உடம்புக்கு முடியல சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்க, 30 நிமிஷத்துல வந்துட்டாருன்னா என் பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு உடம்புக்கு முடியலப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட, அவருமே வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஆனா 30 நிமிஷம் ஆகியுமே அன்பு வரல. அதுக்கு பதிலா சரவணன் தான் வராரு. இத பார்த்த துர்காவோட அம்மாவும் அன்புவோட அம்மா கிட்ட, இந்த 30 நிமிஷத்துல வச்சு உங்க பையனை நான் வேணான்னு சொல்லல, நான் ஒருத்தன் கூட 20 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதை வச்சுதான் சொல்றேன், ஊருக்கு நல்லவனா இருக்கிறவன்லாம் வீட்டுக்கு நல்லவனா இருக்கிறது இல்ல, என் வீட்டுக்கு ஒரு நல்லவன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை நாளையில இருந்து வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து அன்பு கிட்ட அவங்க அம்மாவும், நான் எப்படியாவது பேசி கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு பார்த்தா நீ கெடுத்துட்டடா, இனி நீயாச்சு துர்காவை வச்சு அப்படின்னு திட்டி தீக்கிறாங்க. அடுத்த நாள் நடந்த எல்லாத்தையுமே கருப்பையா கிட்ட அன்புமே சொல்ல, அவரும் என் கூட வா, நான் வீட்டோட கிரக பிரவேசத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அங்கேதான் போறேன், நான் பேசி முடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக, ஆனா இங்க கெத்தோட மச்சான் துபாய் மாப்பிள்ளைய துர்காவை பொண்ணு பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. வீடு ஃபுல்லாவே கூட்டமா இருக்க அத வெளியில இருந்து அன்புமே பாக்குறாரு. இன்னொரு பக்கம் தோட்டத்துல கெத்துவும் மச்சான் கிட்ட, ஏன் சொல்லாம கொள்ளாம மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்க, நீ தானே மாமா சண்டை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன, அதான் கூட்டிட்டு வந்த அப்படின்னு மச்சான சொல்ல, அது அந்த அன்பு பையனை கடுப்புறதுக்காக சொன்னேன், நான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தான் துர்கா அமைதியா இருக்கா, இதுவே அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தா இந்நேரம் வீடே 2 இருக்கும், எப்படி துர்காவோட மூஞ்சில நான் முழிப்பேனே தெரியல, மாப்பிள்ளை கிட்ட நான் பேசி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர, பத்திரிக்கை தூக்கி கேட்டு கருப்பையாவும் கூட அன்புமே இருக்க கெத்தும் அப்படியே நிக்கிறாரு தன்னோட பொண்ணை பாத்துக்கிட்டு. அந்த பத்திரிக்கைய மச்சான வாங்கிக்கிட்டு அவங்களை அனுப்பி விட, அன்புவும் துர்காவை பாத்துக்கிட்டு அப்படியே கெத்துவ ஒரு பார்வை பாத்துக்கிட்டே போறாரு. இத கெத்துவுமே பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. அப்படி அன்னைக்கு நேற்று யசோதாவும் கெத்துக்கிட்ட, மாப்பிள்ள 3 மாசத்துல துபாய் போயிடு வரான், அதுக்குள்ள பேசி முடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இப்ப என்ன அவசரம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு கெத்துவும் சொல்ல, கோவமான துர்காவும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, நீ சொல்ற வரைக்கும் அன்புவை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், அதே மாதிரி அவனை தவிர வேற யாரையுமே நான் கட்டிக்க மாட்டேன், அதே மாதிரி எவனாவது எழுத்துட்டு வந்த இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு கத்திட்டு போறாங்க. அதனால கெத்தும் துர்கா கிட்ட, என் மேல இருக்கிற கோவத்தை நீ ஏமா அம்மா கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, என்னப்பா பண்றது, எனக்கு இந்த வீட்டுல பேச யார் இருக்கா, உனக்கு என்ன விடவும் ஈகோ தான் பெருசா இருக்கு, அதான் அவகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஆனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசினது இல்லையே அதை பத்தி, ஏன்னா என் நம்பிக்கை கெடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்பினப்பா, ஆனா உன் ஈகோக்காக என்ன விட்டு கொடுத்துட்டேல அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க, எதுவுமே எதுவுமே பேச முடியாம அமைதியாவே நிக்கிறாரு. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் தான் பொண்ணு கேட்ட கேள்வியை நினைச்சுக்கிட்டே ஒரு பால கூட டச் பண்ணாம அவுட் ஆயிடுறாரு.
சொல்றாரு. இதனால அன்புமே இறங்கி அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு கெத்துவை பார்த்து நாளைக்கு ஃபைனல்ஸ் மறக்காம வந்துருங்க, டீம்ல எல்லாருமே ஜெர்சி போட்டுட்டு வராங்க, அதனால நீங்களுமே ஜெர்சி போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெர்சியை கொடுக்க, எதுக்கட நேத்து வீட்டுக்கு வந்தேன் என்ன கேவலமா பார்த்த அப்படின்னு அவனை அடிக்க, அதுக்கு அன்பும் நான் கேவலமான உங்களை பார்க்கல பாவமாதான் பார்த்தேன், நீங்க என் மேல இருக்கிற அந்த வெறுப்புல மாப்பிள்ளைய வர சொன்னீங்க, அவங்களுமே வந்துட்டாங்க, ஆனா துர்காவுக்கு முன்னாடி நீங்க கூனி குறுகி நிக்கிறத பார்த்ததும் எப்படா துர்காவுக்கு எடுத்து சொல்ல போறாரோ அப்படின்னு எனக்கு பாவமா இருந்துச்சு, அதான் அப்படி பார்த்தேன். துர்காவை பத்தில நீங்க கவலைப்படாதீங்க, அவ அப்படிதான், அவளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம சொல்லாமலே பண்ணணும் அப்படின்னு பாப்பா, இல்லனா ஏதாவது மன உளைச்சல கொடுத்து செய்ய வச்சிருவா, எப்ப உங்களாலதான் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலோ அப்பவே உங்க மேல இருந்த கோபம் வெறுப்பெல்லாம் போயிடுச்சு, தப்புதான், நீங்க இல்லாதப்ப உங்களை பத்தி பேசிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படி அன்பும் ஒரு சின்ன பையன் கிட்ட என்ட்ரி பீஸ கொடுத்து வெங்கட் கிட்ட கொடுக்க சொல்ல அத வாங்கிட்டு வெங்கட்டும் எப்படி நீ ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கிறேன்னு பாக்குற அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அடுத்ததா அன்னைக்கு நைட்டு மச்சானும் சரக்கு போட்டுட்டு கெத்துவுக்கு கால் பண்ணி, இத்தனை வருஷமா நீ அவுட் ஆக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் மாமா, ஆனா நாளைக்கு நடக்க போற அந்த மேட்ச்ல நீ அவுட் ஆகு, அப்பதான் ஜாலி டீம் கூட சபதம் போட்டு அந்த அன்பு தோப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாரு. ஆனா அந்த போனை அட்டன் பண்ணது கெத்து இல்ல யசோதா. அதனால யசோதாவும் நேரா துர்கா கிட்ட வந்து நாளைக்கு காலையில மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லு, நிச்சயம் வச்சுக்கலாம், அப்படி வரலன்னா நான் சொல்றவனதான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்ல துர்காவுமே அந்த விஷயத்த அன்பு கிட்ட சொல்றாங்க. விடிஞ்ச காலையில மேட்ச், இதுல நிச்சயம் வேற பண்ண வர சொல்லிட்டாங்களா அப்படின்னு கருப்பியா கிட்ட வந்து சொல்ல, கருப்பியாவும் நிலைமையை எடுத்து சொல்லி வெங்கட் கிட்ட மதியமா மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டு பாக்குறாரு. ஆனா அவனுங்களும் அன்னைக்கு அவ்வளவு வாய் பேசினீங்க, இப்ப நான் இப்படி வந்து கேக்குறீங்க, வேணும்னா மைக்கு போட்டு மக்களை கூட்டி எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அப்புறமா பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அன்புவும் கருப்பியா கிட்ட வேகமா வராரு. அப்படி அடுத்த நாள் மேட்ச்ல வெங்கட்டும் நல்லா ஆட தெரிஞ்ச அன்போட சாதிக்காரனான பிரதீப்ப அவன் டீம்ல சேர்க்க, அதை பார்த்து அவன் டீம்ல இருந்தவங்களும் எவனையோ கொண்டு வந்து டீம்ல சேர்க்கிற அப்படின்னு சவுண்ட் வர்றாங்க. அதுக்கு வெங்கட்டும் எனக்கு அன்பை ஜெயிக்கணும், அதுக்காக நான் வெளியில உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஆடுறவனா டீம்ல இறக்கணும்னு சொல்ல, சரின்னு அவன் டீம் ஆளுங்க சில பேர் விட்டு தராங்க, இன்னும் சில பேர் டீமை விட்டே போறாங்க. அப்படியே அன்பும் நிச்சயம் பண்றதுக்காக துர்காவோட வீட்டுக்கு வராரு. அதே சமயத்துல எங்க கிரவுண்ட்ல கெத்துமே களத்துல இறங்கி அன்போட டீமுக்காக நிறைய ஸ்கோர் எடுக்கிறாரு. அந்த இடத்துல பவுலிங் போடுற வெங்க டீம் கிட்ட பிரதீபம், அண்ணா கெத்து ஆஃப் சைட்ல அவ்வளவா ஆட மாட்டாரு, ஸ்லோவா போட்டா மாட்டிப்பாருன்னு சொல்ல, அவன் சொன்னதை கேட்டு ஃபாலோ பண்ணியே பால போட கெத்துமே அவுட் ஆயிடுறாரு. அந்த நேரத்துல வெங்கட்டோட டீமும் கெத்து தனியால ரன் எடுத்துட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, மத்த பிளேயர்ஸும் அதான் பவுலிங் போட அன்பு இல்ல, அதனால நாமளுமே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க அன்பு வராரு. அங்கே கட் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு அன்பு வந்ததுமே துர்கா அவரை தடுத்து நிறுத்தி, எங்க அம்மா நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னா, வந்துட்டேல கிளம்பு போய் மேட்ச் ஆடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்ப அன்புமே யசோதாவை பாக்க அவங்க இருக்கு பாக்குற, அவங்க அவங்களோட ஆளை வேலையை அனுப்பிட்டாங்க, நீ போய் விளையாட அப்படின்னு சொல்ல அவருமே கிளம்பி வந்திருக்காரு. அப்படி அன்போட டீமும் ஃபீல்டிங்ல இறங்க அன்பு பவுலிங் போடுறாரு. அந்த இடத்துல பிரதீப்பும், அண்ணா நான் இப்ப ஜாலி டீமுக்காக பேட்டிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல அன்பும் அவனை நல்லா ஆடுற அப்படின்னு வாழ்த்தி அனுப்புறாரு. அன்பு பால் போட பிரதீப்பும் நல்லா அடிக்கிறான், எல்லா பந்தையுமே பறக்க விடுறான். அன்பு எப்படி எப்படி ஃபீல்டிங் செட் பண்ணி அவுட் ஆக்க பாக்குறாரு, ஆனா முடியல. ஒரு கட்டத்துல கெத்து கூடயும் கருப்பியா கூடயும் சேர்ந்து பேசி ஃபீல்டிங்ல செட் பண்றாரு. ஆனா பிரதீப் நல்லா அடிச்சதுனால அன்னைக்கு அந்த டீம் தான் ஜெயிக்குது. அன்பு சோகம் முன்னிக்க அவர் தோல் மேல கையை போட்டு கெத்துமே கூட்டிட்டு போறாரு. அப்படியே நாட்களுமே ஓட ஆரம்பிக்குது. ஒரு நாள் கருப்பியாவும் அவரோட டீமோட பிராக்டிஸ் பண்ண கிரவுண்டுக்கு வர, ஜாலியோட டீம்ல அன்போட சாதிக்காரங்க அதிகமா இருக்காங்க. கருப்பையாவும் ஜாலியோட டீம் சேர்ந்து சசி கிட்ட, என்ன பழைய பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில இருக்காங்க, எல்லாம் புது பிளேயர்ஸா மேட்ச் விளையாடுறாங்களே அப்படின்னு கேட்க, அதுக்கு சசியும் வெங்கடண்ணன் தான் அன்னைக்கு ஃபைனல்ல ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் திறமையான ஆள டீம்ல போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு 6 டோர்னமெண்ட்ல எனக்கு கப் அடிச்சிட்டோம், எங்க போனாலும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலே ஒரு கெத்து தான் சொல்றான். அங்கே கட் பண்ணி ஃபைனல் மேட்ச் அப்ப அன்பும் கருப்பையாவும் கெத்து கிட்ட, நாம இந்த மேட்சை ஜெயிக்க வேணாம், ஒரு அன்புவை டீம்ல எடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் சவால் விட்டோம், இன்னைக்கு பாருங்க நம்ம பசங்க ஜாலி டீம்ல இருக்காங்க, அப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோம், இது வெறும் போட்டி தான், ஜெயிக்கிறதுக்கு திறமை தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுதான் வெங்கட் ஆளுங்களை இறக்கிருக்கான், அதனால அவன் ஜெயிக்கட்டும், அப்பதான் திறமை மேல நம்பிக்கை வைப்பான் அப்படி சொல்ல, அதுக்கு கருப்பையாவும் கெத்துவும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. ஜாலியா பார்க்கலாம், டைம் போது தெரிய மாட்டேங்குது, சூப்பர், நல்லா ஹீரோ தினேஷ்லாம் சூப்பராக நடிச்சிருக்காரு, அட்டை தினேஷ்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லிருக்காங்க ப்ரோ, நல்லா இருக்கு. இந்த கேஸ்ட்டு அதெல்லாம் வந்து இல்லாமல் ரொம்பவும் சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டாக சொல்லிட்டு ஜாலியாக இருக்குது படம், பார்க்கலாம், நல்லா இருக்கு. செம்ம ஸ்பீடாக போகுது ப்ரோ, ஒரு மாதிரி போரே இல்லை, எங்கேயுமே இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணி. லவ்ல இருந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், கிரிக்கெட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து எல்லா கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படத்தில் வர மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எண்டிங், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எண்ட் இருக்கு, அந்த மாதிரி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். நல்லா எங்கேஜிங்காக இருக்குது ப்ரோ படம், பார்க்கலாம், ஜாலியாக இருக்குது. லப்பர் பண்ணுறேன், சூப்பர் செம்மையாக இருந்துச்சு. இல்லை நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரல, பட் தென் வந்து பார்த்தது ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு, ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலாக, எல்லாருமே பார்க்கணும்.
எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் அவங்க 2 பேருக்குள்ள ஈகோ இருந்துச்சு. அந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு 2 ப்ரொட்டகனிஸ்ட் இருக்காங்க, அவங்க 2 பேர் ஈகோ வந்துட்டு ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருந்தார் டேரக்டர். அண்ட் ஸ்டோரி வைஸாகவும் ஸ்கிரிப்ட் வைஸாகவும் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அண்ட் மேக்கிங் அண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்து வாட்சபிள் ப்ரோ. நீங்கள் 200 இல்லை 300 கொடுத்து பார்த்தாலும் ரொம்ப ஒர்த்து வாட்சபிள். படம் வந்து ட்விஸ்ட்ஸ் நிறையா இருந்தது, நல்லா இருந்தது. கடைசியில் அந்த பேட்டிங் வந்து அவங்க நிறைய ட்விஸ்டஸ்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா தான் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து என்னென்னா மெயினாக விஷயம் எல்லா கேரக்டர்ஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு பெஸ்ட் திங்காக நான் இந்த படத்தில் பார்க்குறேன். அண்ட் எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப ஈக்குவலாக ரொம்ப ப்ரெசென்டபுளாக வேறு லெவலில் இருந்தது. ஆக்சுவலி நான் எந்த படத்துக்கு போனாலுமே ஒரு 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் போவேன். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த ஒரு ஃபீலிங் வருதுல்ல, அந்த ஃபீலிங்கை நான் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இந்த படம் ரொம்ப ஒரு குட் ஃபீலிங் அண்ட் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பயங்கரமாக இருந்தது இந்த படம். கண்டென்ட் கரெக்டாக கன்வே இருக்குது அண்ட் வந்து அந்த கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுவோம்ல, அது ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 out of 10 என்னை பொறுத்த வரைக்கும். டெஃபினெட்லி அதில் நிறைய அந்த லப்பர் பந்து அந்த நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த படத்துக்கு அதே பேரே வச்சுருக்காங்க. ஸோ ரிலேட்டபிள் தான். கண்டிப்பாக எல்லா கிட்ஸ்க்குமே 90s கிட்ஸ்க்கும் பிடிக்கும், 2K கிட்ஸ்க்கும் பிடிக்கும், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்கும், ஃபேமிலியாக வந்து வாட்ச் பண்ணலாம். எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடியும் இந்த படம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு படம் ரொம்ப ஆக்சுவலி பிடிச்சிருந்தது. லைக் எப்படி சொல்ல, ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப பார்க்க ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் தான். கடைசி வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி படம் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது லைக் ரிலேஷன், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் வந்து லைக் லவ்வர்ஸான ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸு, லைக் ஏரியா மேட்ஸ்லாம் இருப்போம்ல, ரொம்ப அழகாக நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. கரெக்டாக சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இன்டெரக்டாக நிறைய அழகான விஷயங்களும் ரொம்ப அழகாக இருந்துச்சு படத்தில். ரொம்ப பேசல ஆனால் பாலிஷ்டாக கொண்டு போயிருக்காங்க, எல்லாத்துக்கும் புரியுற அளவுக்கு. சூப்பராக இருக்குது. யாருக்கும் எந்த விதத்துக்கும் கஷ்டப்படாமல் ரொம்ப அழகாக கொண்டு சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. கிளைமேக்ஸும் ரொம்ப ஆர்வமாக, கிளைமேக்ஸ்னு இல்லைங்க, ஆக்சுவலி வந்து எனக்கு இன்டர்வெல்லே கூட நான் அவ்வளோ எக்ஸ்பெக்டடாக ஒவ்வொரு சீனும் எனக்கு வந்து அடுத்து ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஈவன் ஃபீமேல் கேரக்டர்ஸ் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. யசோதா அப்புறம் அவங்க எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க படமே. தேங்க்யூ. எமோஷன் அதில் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு லாஸ்ட்டில், வேறு லெவலாக இருக்குது. எமோஷன் விளையாடிட்டாரு. கிரிக்கெட்டும் எமோஷன், கிரிக்கெட்டு லாஸ்ட்டில் இந்த படம் எதுக்குன்னு ஒன்று சொல்லியிருப்பார். சூப்பராக இருக்கும். அன்பு, அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன் லப்பர் பந்துக்கும் அதுக்கு அது படம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்பாய்லர் வேணும். சூப்பராக இருக்குது, போய் பாருங்கள். பிரிஸ்டர்ஸ் தமிழரசன் பசங்க பிரிஸ்டர், போய் படம் பாருங்கள். அவ்வளோ படம் நல்லா இருக்கும். பயங்கரமாக இருந்துச்சுண்ணா, செம்மையாக இருந்துச்சு. லப்பர் பந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. லப்பர் பந்து அட்டகாசமாக இருக்குது. இந்த இயரோட பெஸ்ட் ஃபிலிம் இதுதான். படம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படம் வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு நம்ம ஊரில் பார்க்குற அந்த கிரிக்கெட்டை இந்த அளவுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து டச் பண்ணியிருக்காரு டேரக்டர். இந்த ஊரில் வந்து இந்த சின்ன நடக்கிற அந்த சின்ன விஷயம், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் டச் பண்ணியிருக்காரு. பெண்ணுடைய மெத்தனத்தை டச் பண்ணியிருக்காரு. நம்ம பெண்களை எப்படி பார்க்குறோம், ஒரு பெண் கிரிக்கெட்டை நம்ம உமன்ஸ் கிரிக்கெட்டை நம்ம எப்படி பார்க்குறோம், மென்ஸ் கிரிக்கெட்டை எப்படி பார்க்குறோம், அப்படி எல்லாத்தையுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து டச் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம், வேறு லெவலில் இருக்குது. படத்தில் வந்து தினேஷ் கார்த்திக் செம்மையாக பண்ணியிருக்காப்படி, தினேஷ் சூப்பராக பண்ணியிருக்காப்படி. இவர் இன்னொருத்தர் ஹரிஷ் கல்யாண், அவரும் நல்லா பண்ணியிருக்காப்படி, சூப்பராக பண்ணியிருக்காரு. 2 பேருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஈக்குவலாக ரோல் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் ரோலுமே 2 பேருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது மூவி. செம்மையாக இருக்குது படம், வேறு லெவல். சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து 2 பேர் ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. கிரிக்கெட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. முடிச்சுட்டு வேறு மாதிரி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் வந்து சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, மாமனார் அப்புறம் மருமக அவங்க ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கிரிக்கெட் ஒர்க் அவுட் ஆகிருக்கு கண்டிப்பாக. ஸோ ஃபீல் குட், கண்டிப்பாக ஃபீல் குட் தான் படம், ஃபீல் குட் தான்.
நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. அது கெத்து அன்பு ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு, எதை சொல்றதுன்னு தெரியல. நல்லா இருக்கு. படத்தில் கிரிக்கெட் ஒரு எமோஷனாக கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருந்ததுண்ணா. புரியலண்ணா? ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லாம் நல்லா ஞாபகப்படுத்துதுண்ணா. நல்லா இருக்குண்ணா. சூப்பர்ண்ணே, ஒரு சிம்பிளான கிரிக்கெட் ஃபிலிம் நல்லா பண்ணியிருக்காருண்ணே, சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னண்ணே என்ன எதிர்பார்க்குறீங்க? அண்ணா சூப்பராக இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. நான் ஒரு அடுத்த கவின் மாதிரி ஆகிட்டு வர்றாரு, இவ்வளோ ஒரு புது பெரிய ஸ்டார் மாதிரி. நல்லா இருக்கு, நல்லா எல்லாமே பிடிச்சிருக்கு. கிரிக்கெட்டு எல்லாமே கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எதுவுமே எதிர்பார்க்காம வந்து உட்காந்தேன், நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு, ஸ்மூத்தாக போகுது ப்ரோ, நீட்டாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது சார், சான்ஸே இல்லை. ஃபேமிலியோட கம்பல்சரி பார்க்கலாம். சூப்பர். நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தா ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. சூப்பர், ஆல் த பெஸ்ட் சார். கிரிக்கெட் தான் இருக்கு, நல்லா இருக்கு. மாமியார் மரும் புள்ள மாமனார் எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. மெயினாக கிரிக்கெட் தான் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி தோனிக்காகவே நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு மெயினாக படம் பிடிச்சது வந்து கிரிக்கெட்னால பிடிச்சிச்சு. ஹரிஷ் கல்யாணம் நடத்தது, அவ்வளோதான். படத்தில் வேறு எதுவும் இல்லை, நான் இதுதான் மெயின். கிரிக்கெட்காக பார்க்கலாம், கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு, நான் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்லோவாக போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா விறுவிறுன்னு கொண்டு போயிட்டாங்க. வாவ் வந்து பேட்டிங் தான், பேட்டிங் பவுலிங் அந்த இது ப்ளஸ் கொஞ்சம் சில லவ் சீன்ஸ். அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்காக வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எக்ஸலன்ட். படம் ஃபுல்லாகவே குஸ்பம்ஸ் தான், நல்லா இருக்கு. லப்பர் பந்து மூவி சூப்பராக இருக்குது, எல்லாரையும் வந்து தேட்டரில் பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப நல்ல மூவி, செம்ம ஹிட்டு படம். இல்லை எல்லாமே இருக்குது அதில். கிரிக்கெட் சம்மந்தமாக இருக்க எல்லா பசங்களும் வந்து பார்ப்பானுங்க அந்த படம் பேருக்காகவே. படமாக லவ் பயங்கரமாக இருக்குது, டிரெக்டருக்கு செம்ம ஹிட்டு. நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவீங்க கண்டிப்பாக. நல்ல மெசேஜ் ஒன்று இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அது இப்போ சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிளைமேக்ஸில் மெசேஜ் டேரக்டர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருக்குண்ணா, படமாக செம்ம ஹிட்டு, பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. எல்லா ஆடியன்ஸும் ஃபேமிலியானஸும் வந்து பார்க்கலாம் படத்தை. கண்டிப்பாக லவர் பண்ண தேட்டரில் பாருங்கள், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லேக்கே இருக்காது உங்களுக்கு. படம் சூப்பராக செகண்ட் ஹாஃப் போகிறதெல்லாம் தெரியாது, சூப்பராக இருக்கும், கனெக்ஷனாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், லவ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் சூப்பராக இருக்குது, எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.